சரி ஓகே. உன்னோட தாட்ஸ் அண்ட் நியூஸ் சொல்லு சிவா. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். மேட்ச் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் தெரிஞ்ச விஷயம் தான். பவுலிங்கே இல்ல. ஆனா ம். பேட்டிங் வச்சு சமாளிச்சிருவாங்கன்னு நினைச்சா பேட்டிங் சொதப்பி 200 தான் அடிச்சிருக்காங்க. என்ன பண்றது? பரவாயில்ல. நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்றாங்களான்னு பார்ப்போம். ஆர்சிபி ஆர்சிபி அவ்வளவுதான். அவங்க ஆர்சிபி நல்ல பவர்ஃபுல்லா ஸ்டார்ட். இருக்காங்களா? போன வருஷம் எங்க இருந்தாங்களோ அதே மாதிரி தான் கண்டினியூ பண்றாங்க. இந்த ம். வருஷமும் குவாலிஃபை ஆயிடுவாங்க பிளே ஆஃப். செகண்ட் கப் லோடிங் சொல்லிடலாமா? அவ்வளவு சீக்கிரமா சொல்ல மாட்டேன். பிளே ஆஃப்க்கு வேணா அது ஈஸியா போயிடுவாங்க. புரியுது. கப்பு ஆனா கடைசியில தான் தெரியும். இன்னும் இல்ல இந்த இந்த டீம் அடிச்சதுக்கு ஆர்சிபி பெருமைப்படலாமா பெருமைப்படக்கூடாதா? இதெல்லாம் அந்த ஒரு டைலாக் வடிவேலுக்கு அப்படி வருது. அடிச்சு ஒரு புள்ள பூச்சி இந்த மாதிரி. நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா அதுதான் நானே உனக்கு கோப்பையை கொடுத்திருப்பேன் அந்த நானே மாதிரியா? ஒரு கோப்பையை கொடுத்துருப்போம். அந்த மாதிரி வீரனை அடிச்சுட்டு ஓகே. பேசிக்கோ அந்த மாதிரி. புரியுது. இது ஒரு டம்மி டீம்ன்ற. பேப்பர்லயும் யாரும் இல்ல. சரி ஓகே. ஆனா டைம் படிக்கல் பண்ணிக்கலாம். நல்லா ஆனது நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் யாரு? நான் சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் படிக்கல் நல்லா ஆனா நல்லா தான் இருக்கும். படிக்கல் கோலிலாம். ம். புரியுது. படிக்கல் கோலி. சரி ஓகே நல்லாதான் ஆடினாங்க. முடிச்சுப்போம் லைவ். சூப்பரா ஆடினாங்க. இன்னைக்கு ஆர்சிபி வந்து சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்கும் சரி, பவுலிங் வைஸும் சரி, டம்மி வந்து போட்டு நல்லா விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு. எல்லா விதத்திலயுமே இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இது இது வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்கு போதுமா? தெரியாது. ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சரியா டீமு, ஒரு எம்ஐ, அதுக்கப்புறம் ஒரு கடப்பார பேட்டிங் உள்ள இது பஞ்சாப் கிங்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டீம்லாம் அடிச்சாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. இதே அக்ரஷனோட இருந்தா ஆமா மேபி இந்த ரன்ஸ் மேபி அவங்களுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா கொஞ்சம் ரன் ரேட்டும் நல்லா பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ம். Okay. சரி கோலியும் ஓகே. ஃபார்முக்கு வந்துட்டாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். கோலி என்னைக்கு இந்த மேட்ச்ல ஃபார்ம்ல இல்லாத மாதிரியே தெரியல. யாருமே ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தெரியல. எல்லாருமே நல்லதா ப்ளே பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா? என்ன ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம்ல இல்லாதனா டிம் டேவிட் மட்டும் தான் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தெரியுது. அவன் மட்டும் தான் அது கொஞ்சம் விடுங்க ஒரு பொசுக்குறான். மேட்ச் தான். ஆனா அவரும் அதான் 2 இப்போ போற ஒரு 6 அடிச்சான். அடிச்சான். ஆனா இது இப்ப பிரஷர் இல்லல்ல. பிரஷர் இல்ல டைம்ல வந்து அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்றது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இப்ப பிரஷர் கிடையாது. இப்ப அவன் அடிக்கலனாலும் பெருசா எதுவும் தெரியாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரஷர்ல போய் மாட்டும்போது அந்த மாதிரி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோலிலாம் நின்னாருன்னா நின்றுவாரு. கடைசி வரைக்கும் கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20 ஓவர் அசால்ட்டா ம். அடிச்சு நின்றுவாரு. இன்னைக்கே பாரு இந்த இந்த ம். மேட்ச் நிக்கணும்னு கூட அவசியமே இல்ல. இருந்தாலும் ஸ்ட்ரைக்க ரொட்டேட் பண்ணி பயங்கரமா மேட்ச கொண்டு போய் ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க. எஸ்ஆர்எச் தான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அப்பன்னா மட்டும் தான் இந்த டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல யார் கை காலையாவது உடைச்சு விட்டு சிஎஸ்கே மாதிரி சிஎஸ்கே மாதிரி அவங்கள கொண்டு வாங்க. இவன் கை உடைஞ்சிருச்சு, இவன் கால் உடைஞ்சிருச்சு. அதனால இவனை எடுத்துக்கிறோம், அவனை எடுத்துக்கிறோம்.